தமிழ்நாட்டில் தற்போது நடப்பது பாசிச ஆட்சி என்று தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. அதாவது சென்னை வியாசர்பாடியில முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தை பத்தி தமிழகம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துச்சு. சென்னை இதை பார்த்து வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில நேற்று ஏற்பட்ட தீ விபத்துல பல குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளன. தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியுள்ளன அப்படின்னும், தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு வந்து தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் சென்று அங்கிருந்து மனிதநேய அடிப்படையில் உடை, போர்வை, பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் உணவும் வழங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக்கொண்ட நிலையில இதை பார்த்த காவல்துறையினர் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதோடு அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளதாகவும், காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை கண்ட கழகத்தின் மாவட்ட செயற்குழு தலைவர் உறுப்பினர் கங்காவதி என்பவர் மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்ற காவல்துறையினர் நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போது காவல்துறை கொஞ்சமும் ஈவிரக்கமின்றி கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியின் வயிற்றில் எட்டில் உதைத்து கீழே தள்ளியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார், குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. மேலும் இதை தடுக்க சென்ற கழக மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழக செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனரும், தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிற்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய இந்த மாபெரும் குற்ற செயலா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியதை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தவிக பெண் நிர்வாகிகளை பூட்ஸ் காவல் வயிற்றில் எட்டி உதைப்பதையும், ஆடைகளை பிடித்து அந்த ஆடைகள் கிழியும் அளவிற்கு அவர்களை பிடித்து இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரானும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களின் ஆடையை கிழித்து அராஜமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி தேவையா என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் திரு மு.க.ஸ்டாலின் அவரது ஆட்சியின் இந்த காட்டு மிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேனோ, இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறிழைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு. மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த பின் அவர்களுக்கு உங்கள் கட்சியிடமிருந்தே பாதுகாப்பில்லாத சூழலை பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், காவல்துறை வாயிலாகவும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி அப்பாவிகளின் மீது மிருகபலத்தை காட்டி மக்களிடம் வெறுப்புகளை குவித்து வருகிறதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்கள் உரிமைகளை பறித்து அவர்கள் வீதியில் போராட வைத்திருக்கிறதுனும், இதே போன்று மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி அவர் வந்து தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நிஷா. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.